ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு தங்கம் யாருமே வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு டூர் போகாதீங்கன்ட்டு பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்காக கேட்டிருக்காரு. என்னப்பா சொல்றீங்க, கல்யாணத்துக்கு கூடமா தங்கம் வாங்கக்கூடாதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிலைமை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நாட்டில் அப்படி என்ன தான் பிரச்சனை, பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஏற்ற போகிறாங்களா? வாங்க இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு, முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியலில் சுருக்கமாக வந்து பார்த்துடலாம். இப்போது ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டத்தினால மத்திய கிழக்கு நாடுகளில் பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஆர்மஸ் ஜலசந்தையில் இன்னும் இயல்பு நிலை திரும்பலை. இதனால உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு $126 ஏறிடுச்சு. இதனால உலக நாடுகள் எல்லாமே எரிபொருள் தட்டுப்பாட்டில் சிக்கி இருக்காங்க. நம்ம அண்டை நாடான பங்களாதேஷில் எண்ணெய் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ரீலங்காவில் சொல்லவே தேவையில்ல, அவங்க நிலைமையை சமாளிக்க வேலை நாட்களை குறைச்சிட்டாங்க. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. அதாவது கடினமான பொருளாதார சூழ்நிலையில் நம்ம நாட்டோட வளங்களை குறிப்பாக வந்து அந்நிய செலவாணியை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் மாதிரியான விசேஷத்துக்கு கூட தங்கம் வாங்குறத தவிர்க்க சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு சுற்றுலா போகிறதையும் ஒரு வருஷத்துக்கு வேணாம், தள்ளி போட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைச்சிட்டு பொது போக்குவரத்தை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்த சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்தில் நம்ம பழகின ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகட்டும், அதாவது வீட்டில் இருந்த வேலை, ஆன்லைன் மீட்டிங்கு, வீடியோ கான்ஃபரன்ஸு, இதெல்லாம் மறுபடியும் ஃபாலோ பண்ணி எரிபொருளை நிறையவே மிச்சப்படுத்துங்க அப்படின்னு ரொம்பவே அழுத்தி சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா, கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்கிறதால இந்திய எண்ணெய் நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுதான். இதனால் வர 15ஆம் தேதிக்குள்ளே இந்த பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு $4 முதல் $5 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இந்தியாவில் ஏற்கனவே வணிக கேஸ் சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஏறியாச்சு. தட்டுப்பாடும் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக தீரலை. ஆனால் இந்த தட்டுப்பாடை சமாளிக்க இந்திய அரசு சும்மா இல்லைங்க, நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எல்பிஜி உற்பத்தியை 36,000 டன்ஸ்ல இருந்து 54,000 டன்னா அதிரடியாக உயர்த்திருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத அதிகப்படுத்தியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்கிறதுக்காகவும் எண்ணெய் நிறுவனங்களுடைய சுமையை குறைப்பதற்காக ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த கலால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்று எரிசக்தியில் இந்தியா எப்படி வந்து முன்னேறிட்டு இருக்குன்ட்டு மோடி பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கி இருக்காரு. சோலார் எனர்ஜியில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முன்னணி நாடாக இருக்கும். பெட்ரோல் எத்தனால் கலக்கிற திட்டம், 100% வீடுகளுக்கு சமையல் கேஸு, இப்போ குழாய் வழியாக வீடுகளுக்கே கேஸ் அனுப்புகிற திட்டம், அப்புறம் சிஎன்ஜி பயன்பாடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊக்குவிச்சுட்டு வரதா பிரதமர் மோடி பேசியிருக்கார், சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, உலக அளவில் நிலவர இந்த மாபெரும் எரிபொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க நம்ம பிரதமர் மோடி கொடுத்திருக்க இந்த ஐடியாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்டுக்காக ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு கூட தங்கம் வாங்காமல் இருக்க முடியுமா? பெட்ரோலை மிச்சப்படுத்த மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.